அனைவருக்கும் அன்பு வணக்கம் சொன்னாலே. இந்த வீடியோவெல்லாம் தினமும் இந்த 4 வரிகளை, அதாவது வேல்மாறலில் வரக்கூடிய இந்த 4 வரிகளை உச்சரித்தாலே வேல்மாறல் முழுவதும் உச்சரித்தவங்களுக்கு பலன் கிடைக்கும். தீராத துன்பங்கள்லாம் தீரும். சரிவாங்க, வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். பதிவுல மிக முக்கியமான ஒரு குறிப்பு வேல்மாறல் இருந்து உங்களுக்காக நாம பகிர்ந்துக்க போறோம். இந்த சமீப காலத்துல முருகனுடைய அருளை பெறுவதற்கும் நம்முடைய உடல் பிணி, பிறவி பிணி, வினை பிணி இது எல்லாமே தீர்ப்பதற்கும் நாம தினந்தோறும் படிக்க வேண்டிய ஒரு பாடல் என்னன்னு கேட்டீங்கன்னா முருகனுடைய ஔஷதம் அப்படின்னு சொல்லலாம். நோய்களை தீர்க்கிற மருந்து அப்படின்னாதான் ஔஷதம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேல்மாறல் அப்படிங்கிறது ஒரு ஔஷதம். வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் நமக்கு அருளிய இந்த வேல்மாறலை யார் ஒருத்தவங்க ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் காலையும் மாலையும் இருவேளை படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் முருகன் இருந்த இடம் தெரியாம நீக்கி விடுவான் அப்படிங்கிறது நம்பிக்கை. இப்போ ஒரு 2 அல்லது 3 வருடமாக தான் வேல்மாறல் ரொம்ப ரொம்ப பிரபலமா அனைத்து தரப்பு மக்களிடமும், உலக மக்கள் அனைவரிடத்திலும் இது வந்து ரொம்ப பிரபலமா இருக்குது. இதற்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், கந்தர் அலங்காரம், திருப்புகள், கந்தர் அனுபூதி இது மாதிரி நிறைய பாடல்கள் நம்ம பாடிட்டு இருப்போம். ஆனா இந்த வேல்மாறலுக்குரிய ஒரு சக்தி மத்த எந்த பாடல்களுக்கும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. யார் ஒருத்தவங்க இந்த வேல்மாறலை உள்ள முருகி முருகனை மனசுல நினைச்சு இதை உச்சரிக்கிறாங்களோ அவங்களுக்கு உடல் சார்ந்த நோய்கள், மனம் சார்ந்த நோய்கள், பயம், பதட்டம் எல்லாமே நீங்கிடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த வேல்மாறல் படிக்கிறதுல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் எத்தனை முறை படிக்கணும், இந்த வரிகளை எத்தனை முறை நம்ம பாராயணம் பண்ணணும் அப்படின்னு நிறைய சந்தேகம். அது மட்டும் இல்லாம தினந்தோறும் படிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு நேரமும் கிடைக்கிறது இல்லையா. அந்த வேல்மாறல்ல இருக்கக்கூடிய 4 வரிகளை மட்டும் நீங்க தினந்தோறும் 6 முறை படித்தாலே வேல்மாறலை முழுவதுமாக படித்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்குங்க. ஆமாங்க, முருகன் வழியா ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே வேல் வழிபாடு, முருகர் வழிபாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேல் வழிபாடு அப்படிங்கறது ஆரம்பிச்சாச்சு. இன்னுமே சில கோவில்கள்ல மூலவர் சன்னதியில முருகனுக்கு பதிலா வேலை மட்டும் வச்சு வணங்குறவங்க இருக்கிறாங்க. அதனால நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முருகனை நினைத்து நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அவர் கைகள் இருக்கக்கூடிய அந்த வேல் அனைத்து பிரச்சனைகளையும் தவிடுபொடியாக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல வேல் எதுக்காக வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா தீய சக்திகளை அழிப்பதற்காக அன்னை பார்வதி தேவி தன்னுடைய சக்திகளை எல்லாம் ஒன்று திரட்டி அந்த சக்தி வேலை உருவாக்கி தன்னுடைய மைந்தன் முருகன் கிட்ட கொடுக்கறாங்க. எதற்காக அப்படின்னா தேவர்களை அசுரர்களிடமிருந்து காப்பதற்காக, அந்த கொடிய அரக்கனை அழிப்பதற்காக தான் அந்த வேல் உருவாக்கப்பட்டுச்சுங்க. நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பம் அப்படின்ற அரக்கனை அழிக்கிறதுக்காகவும் இந்த வேல்மாறலை நம்ம முடிந்த அளவுக்கு முருகன் மேல நம்பிக்கை வச்சு நம்ம பிரார்த்தனை செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நீங்க என்ன கோரிக்கை வைத்தாலும் நியாயம் உங்கள் பக்கம் இருக்கிற பட்சத்துல இயற்கை விதிக்கு மீறாத உங்களுடைய வேண்டுதல் இருக்கும்போது நிச்சயமாக முருகன் அதை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். இப்ப நிறைய பேருக்கு எங்க வீட்டுல முருகர் படம் இல்ல, வேலும் எங்க கிட்ட இல்ல, நாங்க வேல்மாறல் பாராயணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க. தாராளமா நீங்க வேல்மாறல் படிக்கலாங்க, உளப்பூர்வமா படிங்க. உங்களுடைய தமிழ் கடவுள் முருகர் கடவுளோட படமோ சிலையோ நம்ம ஒவ்வொருத்தவங்க வீட்லயுமே இருக்கிறது ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட முருகர் படமோ சிலையோ இருந்ததுன்னா நீங்க முருகர் சிலைக்கு பூ போட்டு எல்லாம் வச்சுட்டு என்னைக்கெல்லாம் உங்களால முடியுமோ சுத்தபத்தமா இருக்கிற நாட்கள்ல நீங்க இந்த வேல்மாறலை முருகன் படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு, நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்க வேல்மாறல் முருகன் படிக்கலாம். இல்ல நீங்க ஆபீஸ் போயிருந்தா கூட அங்க வச்சு நீங்க படிக்கலாம். 4 வரிகளை மட்டும் 6 முறை நீங்க உச்சரிக்கலாம். வேல் உங்ககிட்ட இருக்கும் பட்சத்துல நீங்க இந்த வேல்மாறல் படிச்சுட்டு போறீங்க அப்படின்னா வேலுக்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றி வச்சிருங்க. வேல் உங்க வீட்டுல இருக்கும் பட்சத்துல செவ்வாய் வெள்ளிகள்ல அதுக்கு அபிஷேகம் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க அபிஷேக மந்திரங்கள் எல்லாம் உச்சரிக்கதான் அந்த வேலுக்கு சக்தி உருவேறும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப வீட்டுல வேல் பூஜை செஞ்சுட்டு அந்த சின்ன வேலை கையோட அந்த பூவை எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா அது அவங்களுடைய ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி செயல்படும். அவங்க போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக எந்த தடையுமே இல்லாம முடியும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது எந்த தடையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை அவங்க பாக்கெட்ல எல்லாம் வச்சுட்டே கொண்டு போறாங்க. சின்ன வேலை அதுவும் இப்ப நிறைய காலகட்டத்துல பாத்துட்டீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அந்த 4 வரிகள் என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். திருத்தணிகள், அதாவது இந்த சக்தி வாய்ந்த 4 வரிகள் தான் நீங்க தினந்தோறும் 6 முறை காலை மாலைன்னு உச்சரிக்க போறீங்க. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வெயிலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன்
முருகன் வேலை, இதை 6 முறை எப்படி படிச்சுக்கிட்டு வாங்க. உங்ககிட்ட வேல்மாறல் புக் இல்லைனாலும் பரவாயில்ல, இதை நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இதை மட்டுமே நீங்க வந்து படிச்சுட்டு வரலாம். படிக்கும் போது முருகனை மட்டும் மனசுல நினைங்க. வீட்டுல படிக்கலாம், நீங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து முருகன் கோவில் இருக்கு, அங்க போய் கூட நீங்க படிக்கலாம். சோ இந்த பதிவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த பதிவை வந்துட்டு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு புண்ணியம் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். முருகன் உங்ககிட்ட வந்துட்டு இதை படிக்க சொல்லி இது மூலமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சரிங்க, இந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கடைபிடிப்பீங்க அப்படின்னு நம்பி இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். முருகனுடைய அருள் உங்க எல்லாருமே பரிபூர்ணமா கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ணுவாங்க உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு முருகன் ரொம்பவே பிடிக்கும்னா லைக் பண்றதோட மட்டும் இல்லாம கமெண்ட்ல ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லுங்க. முடிஞ்சா திருத்தணியில் எழுதி தருவோம் இந்த லைன் வந்து நீங்க எழுதி விடுங்க. ஓகேங்களா? சரிங்க சொல்லுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும்போது. அதுவரை நன்றி, வணக்கம்.